Hi friends, இன்னைக்கு முட்டை பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி plain chili powder, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஓமம் இந்த மாதிரி கையில வச்சு கசக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. போட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி பஜ்ஜி மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓமம் சேர்த்திங்க அப்படின்னா வாசனையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சீக்கிரமாக ஜீரணமும் ஆகும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக் பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் அந்த குட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஃபஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்கள் மாவை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்தாச்சு. இது எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் பின்னாடி சைடு இந்த மாதிரி கோடு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பூனில் ஒட்டின மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சமாக ஆப்ப சோடா, இது வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா புசுன்னு சூப்பராக வரும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம முட்டை பஜ்ஜி செய்கிறதுனால முட்டையை வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். சில பேர் முழு முட்டை அப்படியே மாவில் டிப் பண்ணி போடுவாங்க, சிலர் 2ஆக கட் பண்ணி போடுவாங்க. நம்ம இன்றைக்கி 4ஆக ஸ்லைஸ் பண்ணி போட போகிறோம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நடுவில் தின் ஸ்லைஸ் முட்டை இருக்கும், 2 பக்கமும் பஜ்ஜி மாவு இருக்கும்போது சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு லைட்டாக சேர்த்துட்டு கூட அதை எடுத்து பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் அது இன்னமும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவில் போட்டு தான் எடுக்க போகிறேன். இப்போது இதே மாதிரி எல்லா முட்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படியும் நம்ம எல்லாரும் ஒரு முட்டை பஜ்ஜி தான் சாப்பிடுவோம். அதை இந்த மாதிரி 4 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு பஜ்ஜி போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய பஜ்ஜி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ முட்டையெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு பஜ்ஜி ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அந்த முட்டை எடுத்து பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். போடும்போது நல்லா முட்டை அந்த மாவில் நல்லா கோட்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் முட்டை வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தால் கூட எண்ணெயில் இருக்கும் போது அது வெடிக்கும். அதனால் பார்த்து அந்த முட்டையை நல்லா அந்த மாவில் டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மாவு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா கோல்டன் கலர் வந்துடும். அப்போ நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். சூப்பரான முட்டை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமும் ஜீரணமும் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.